வணக்கம். நான் டாக்டர் அசோக்குமார். காங்கிரஸ் கட்சியோட தேசிய நிர்வாகியாக இருக்கேன். கர்நாடகா மாநிலத்தோட காங்கிரஸ் கட்சியின் ஓபிசி டிபார்ட்மெண்ட்டோட மேலிட பொறுப்பாளராக இருக்கேன். நான் அரசியல் வேலையாக டெல்லிக்கும் மற்ற ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கும் அடிக்கடி நான் போய் தங்கி பார்க்குற ஒரு சூழல் இருக்குது. எனக்கு இங்கிலீஷும் தமிழும் நல்லா பேச எழுத தெரியும். ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும். அதுவும் பேசுகிறது மட்டும்தான் தெரியும். அதனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச ஹிந்திலையும் இங்கிலீஷ் கலந்து நான் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களோட உதவியாரோ சொல்லிவிடுவேன். ஆனால் ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச மக்கள் பேசுகிறத, அதுவும் குறிப்பாக சாதாரண மக்கள் என்கிட்ட சொல்ல விரும்புகிற செய்திகளை என்னால் சரியாக புரிஞ்சு உள்வாங்கிக்க முடியல. சரி, நம்ம ஹிந்தியையும் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மன்னார்குடியில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டு, அப்புறம் தினேஷ் ஸ்போக்கன் ஹிந்தி 40 நாள் ப்ரோக்ராம் அதில் நான் போய் சேர்ந்து அந்த கோர்ஸை இப்போ தான் சமீபத்தில் முடித்தேன். தினேஷ் மாஸ்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் எந்த காரணத்துக்காக நம்ம ஹிந்தி கிளாஸுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி அந்த கோர்ஸை அவர் டிசைன் பண்ணுவார். நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுனால எனக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள், உரையாடல்கள், அப்புறம் மேடை பேச்சு, இதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னை ட்ரெயின் பண்ணார். அதே சமயத்தில் சாதாரண மக்கள்கிட்டையும் பேசுகிறதுக்கான விஷயங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்போ மீண்டும் அவர்கிட்ட இந்த கோர்ஸ் முடிஞ்சாலும் தொடர்ந்து அவர்கிட்ட ஹிந்தி போகணும், இன்னும் ஹிந்தியில் எப்படி எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமோ, தமிழ் நல்லா தெரியுமோ, அதே மாதிரி ஹிந்தியையும் நான் தொடர்ந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு தான் இருக்கேன். தொடர்ச்சியாக அவர்கிட்ட நான் ஹிந்தி கிளாஸுக்கு போக போகிறேன். நன்றி.